moment of inertia of a simple geometrical objects பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பாடி, அடுத்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதனுடைய டயகிராம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த கேன்றது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் தி அந்த ஜியோமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I is equal to m into k square, where k is known as radius of gyration. Radius of gyration, radius of gyration அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வேணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைட் பை எம் அப்படி எழுதிக்கிட்டு அடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸோ தட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைட் பை மாஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிங்க, அப்புறம் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எம்னு எடுத்துங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைட் பை எம்னு பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரிங்கு கொடுத்துருக்காங்க, ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர், அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து ஆர்னு வந்திருக்கு. ஸோ அப்போ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து 1ன்னு வந்திருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி டயாமீட்டர், டயாமீட்டர் வந்து இப்படி இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி டயாமீட்டர் இந்த ஆக்சஸ்ல வந்து ஃபார்முலா ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆர் பை ரூட். இது எப்படி வருதுன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா, அதாவது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஐ பிளேஸ்ல இந்த ஆஃப் எம்ஆர் ஸ்கொயரை போட்டுட்டு இந்த எம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம பார்த்தது சர்க்குலர் ரிங் ஆஃப் ரேடியஸ் ஆர்க்கு பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த டயக்ராம் பாருங்க. இங்க கொடுக்கறதெல்லாம் வந்து பாடி, அதாவது பாடி இது, இங்க வந்து ஆக்சிஸ், ஆக்சிஸ் இது வந்து டயக்ராம். ஓகேங்க, இங்க வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், இந்த வேல்யூ வந்து கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படி கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போது ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ சென்டர் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன், பாசஸ் த்ரூ சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் பிளேன் வந்து ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர் வருது. அடுத்து வந்து அதே சர்க்குலர் டிஸ்க்கு எபோட் டயாமீட்டர், எபோட் டயாமீட்டர் வந்து 1/4 எம்ஆர் ஸ்கொயர். இதை பேஸ் பண்ணி நம்ம கே வேல்யூ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாருங்க, லாங் யூனிஃபார்ம் தின் ராட், இது வந்து ஒரு தின் ராட் இருக்கு. இப்போ ஆக்சிஸ் பாசஸ் சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி ராட், ஆக்சிஸ் பாசஸ் சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி ராட் அப்படி இருந்துச்சுன்னா ml ஸ்கொயர் பை 12 தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதே ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ தி ராட் at one end perpendicular to the length of the rod ன்னு கொடுத்தா ml ஸ்கொயர் பை 3 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இங்க கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ இங்க வந்து ஆர் ரேடியஸ் கிடையாது இல்லையா, லெங்த் ஆஃப் தி ராட் தானே இருக்கு, அதனால இந்த வேல்யூஸ் நமக்கு தரல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ரெக்டாங்குலர் லேமினா. ரெக்டாங்குலர் லேமினா எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, நிறைய ராட்ஸை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய ராட்ஸை இப்படி அரேஞ்ச் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ வந்து இங்க பாருங்க, இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம், இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஃபார்முலா ml ஸ்கொயர் பை 12ன்னு வந்திருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய் ஆக்சிஸ் வந்து mb ஸ்கொயர் பை 12ன்னு வந்திருக்கும். இப்போ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தரம் யூஸ் பண்ணோம்னா ix பிளஸ் ஐஒய்ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணா m/12 காமன் எடுத்துட்டீங்கன்னா l ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹாலோ சிலிண்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஹாலோ சிலிண்டர்ன்றது ஒன்றும் கிடையாது. இது எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு ரிங் இருக்குங்களா, ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போட்டு இந்த ஆக்சிஸ் என்ன சொல்லுங்க, mr ஸ்கொயர் தானே வருது. இதுக்கு மேல இன்னொரு ரிங் வைங்க, இப்படி இன்னொரு ரிங் வச்சிங்க, அப்படியே நிறைய ரிங்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டே போனா உங்களுக்கு ஹாலோ சிலிண்டர் மாதிரி தானே தெரியும். அப்போ வந்து ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர்னா, அது ரிங் மேல ரிங் வச்சுட்டே போறீங்க, மொத்த மாஸ் எம்னு சொல்லும் போது அப்போ ஹாலோ சிலிண்டருக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர் தான் வருது. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து 1 அப்படின்னு நமக்கு வந்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து சிலிண்டர் வந்து இது எப்படி வருதுன்னா, அதான் ரிங்குக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரிங்குக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எபோட் டேஞ்சென்ட் தெரியும் இல்லைங்களா. அப்போ ரிங் இப்படி ஒரு ரிங்னு எடுத்திருந்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ரிங் எபோட் டேஞ்சென்ட் m2mr ஸ்கொயர். ஸோ ரிங் அப்படியே அரேஞ்ச் பண்ணால் நமக்கு சிலிண்டர் கிடைக்கிறதுனால இந்த ஃபார்முலா போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுக்கு வந்து ஆக்சிஸ் பாசஸ் இந்த பர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ், இது வந்து ஆக்சிஸ் எடுத்துட்டு சிலிண்டரோட ஆக்சிஸ் இது, அதுக்கு பர்பெண்டிகுலரா ஆக்சிஸ் எடுத்துட்டோம்னா இந்த ஆன்சர் வருது. இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இங்க இந்த காலம் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், இந்த காலம் வந்து கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க எல் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் எந்த வேல்யூ கொடுக்கல. ஓகேங்களா? இது வந்து பாருங்க, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எபவுட் பாசஸ் த்ரூ ஒன் எண்ட் ஆஃப் தி சிலிண்டர், அதுக்கு இந்த ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இப்போ இந்த சிலிண்டர் சாலிட் சிலிண்டர்னா டிஸ்க் எடுத்துக்கணும், ஹாலோ சிலிண்டர்னா ரிங்னு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாலிட் சிலிண்டர்னா டிஸ்க் எடுத்துக்கணும்.
அப்போ இது ஒரு டிஸ்க்னு எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சிஸ் வந்து என்ன பாருங்க mr²/2. இந்த டிஸ்க் மேலேயே இன்னொரு டிஸ்க் வைங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்க் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சாலிட் சிலிண்டர் கிடைக்கும். அப்போ மொத்த மாஸ் எம்னு எடுத்துட்டோம்னா அப்போ mr²/2 டிஸ்க்கு வந்த ஆன்சர் தான் இதுக்கும் சாலிட் சிலிண்டருக்கும் வரும். about its axis. இந்த ஆக்சிஸ் passes through tangent இது ஆக்சிஸ் passes through perpendicular to its axis. ஆக்சிஸ் passes through one end. இதுக்கு எல்லாமே இந்த ஃபார்முலாஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த டான்ஜென்டியல் சிலிண்டருக்கு டான்ஜென்டியலா 3/2 mr² வருது. ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா எடுத்தோம்னா இந்த ஃபார்முலா வருது. அதே மாதிரி ஆக்சிஸ் passes through one end and perpendicular to height இல்லைன்னா length of the cylinder எடுத்தோம்னா இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ஸ்பியர். இப்போ ஸ்பியருக்கு வந்து ஆக்சிஸ் வந்து எடுக்கிறேன். ஆக்சிஸ் passes through சென்டர்னு எடுத்தாவே அது டயாமீட்டர்ல பாஸ் ஆகுறது. அதனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எனி டயாமீட்டர் இது என்ன பார்த்தீங்கன்னா எனி டயாமீட்டர் எடுத்தாவே உங்களுக்கு 2/3 mr². இது ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு. இது வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு. இதே மாதிரி டான்ஜென்ட் இது வந்து எனி டான்ஜென்ட்னு எடுத்துக்கலாம். எனி டான்ஜென்ட் எங்கனாலும் டான்ஜென்ட் எடுக்கலாம். அதாவது டான்ஜென்ட் இங்கேயும் எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம். இந்த மாதிரி எந்த டான்ஜென்ட் எடுத்தாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இந்த ஃபார்முலா வருது. ஆக்சுவலி அபவுட் டான்ஜென்ட் எப்படி இந்த ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா parallel axis theorem யூஸ் பண்ணிக்கிங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் டான்ஜென்ட் ஈக்குவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் பிளஸ் m into x². சென்டர் பாஸ் ஆகிறது தான் டயாமீட்டர். சி தான் வந்து டயாமீட்டர். இப்போ இதுதான் இங்கே டயாமீட்டர் எடுத்தீங்கன்னா இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஆர்னு போட்டுங்க. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 2/3 mr² கொடுத்துருக்காங்க இல்லையா, பிளஸ் m into x வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் r. ஸோ அது வந்து r² போட்டுட்டீங்கன்னா அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5/3 mr² அப்படின்னு கிடைக்குது. அதனால தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிலிண்டர் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வந்து 5/3 mr² அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து சாலிட் ஸ்பியருக்கு வந்து எபோட் டயாமீட்டர் எனி டயாமீட்டருக்கு வந்து 2/5 mr² வருது. இது டான்ஜென்ட் எனி டான்ஜென்ட் வேணும்னா என்ன பண்ணலாம், இது வந்து டயாமீட்டர் எடுத்துங்க. இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் டயாமீட்டர் போடுங்க. I equal to parallel axis theorem. Tangent equal to center of mass plus mx². Center of mass என்றது டயாமீட்டர்ல 2/5 mr² னு போட்டுக்கங்க. பிளஸ் mx². x என்றது distance between parallel axis r னு போட்டீங்கன்னா mr² வருது. இது LCM எடுத்தோம்னா 7/5 mr² னு கிடைக்குது. ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி சாலிட் ஸ்பியர் அபவுட் தி டான்ஜென்ட் வந்து 7/5 mr². இது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், இது k²/r² அப்படின்னு கிடைச்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இது வந்து பாருங்கப்பா, hollow sphere of inner radius r1 and outer radius r2. ஆக்சுவலா இது எப்படி பண்ணணும்னா இந்த இன்னர் ஸ்பியருக்கு ஒரு நெகட்டிவ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாதிரி போட்டுட்டு அவுட்டர் ஸ்பியருக்கு பாசிட்டிவ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போட்டு ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு இதாவது அவுட்டர் ஸ்பியருக்கு வந்து ரேடியஸ் r1ன்னு எடுத்துங்க, இன்னர் ஸ்பியருக்கு r2ன்னு எடுத்துக்கிட்டு இது மொத்தமா ஒரு சாலிட் ஸ்பியர் மாதிரி எடுத்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு இன்னர் ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்து அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்து ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இந்த ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் parallel axis theorem போட்டோம்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துருதுப்பா. ஸோ டான்ஜென்ட்டுக்கு இந்த ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எல்லா கான்செப்ட்ஸும் முடிச்சிட்டோம்ப்பா.